Taste the Daily. அண்மைச் செய்தி. மக்களை தேடி மருத்துவம் பணியாளர்கள் சென்னையில் இன்று போராட்டத்தில் ஈடுபட இருந்த நிலையில் செங்கல்பட்டு அருகே பேருந்துகளை மறித்து அவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் டெல்லி பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் டெல்லி பாபு, கூடுதல் தகவல்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ். தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் சுமார் 13,000 ஊழியர்கள் தமிழகம் முழுவதும் பணியமர்த்தியுள்ளனர். இவர்களுக்கு 2 மணி நேரம் பணி என்று கூறி தற்போது 8 மணி நேரத்திற்கு மேலாக பணி சுமை உள்ளதாகவும் இதனை வரைமுறைப்படுத்த வேண்டும். மாத ஊதியம் தற்போது 5,500 வழங்கப்பட்ட ஒரு நிலையில் உடனடியாக 10,000 ரூபாய் உயர்த்தி வழங்கிட வேண்டும். அதனை அனைத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மருத்துவத்துறை பணிகளை அவுட் சோர்சிங் தரக்கூடாது. இஎஸ்ஐ, பிஎஃப் உள்ளிட்ட திட்டங்களை அமலாக்கம் செய்ய வேண்டும். பணி நேரத்தில் விபத்தில் மரணம் அடைந்த ஸ்ரீபெரும்புதூர் சரண்யாவிற்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அனைத்து ஊழியர்களுக்கும் ஒரே சீருடை வருடத்திற்கு 2 செட்டு வழங்கிட வேண்டும். அடையாள அட்டை வழங்க வேண்டும். போக்குவரத்து பணி வழங்கி மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சென்னை கோட்டையில் மனு கொடுத்து போராட்டத்தில் ஈடுபட தென் மாவட்டங்களான திருச்சி, மதுரை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான ஊழியர்கள் சென்னை நோக்கி இன்று சென்றனர். இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கசாவடி மற்றும் மரமலை நகர் பகுதியில் போலீசார் அவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். குறிப்பாக செங்கல்பட்டில் ஊழியர்களை கைது செய்வதை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தற்போது செங்கல்பட்டு புலிப்பாக்கம் சாலையில் திடீரென அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்ற காட்சியை தான் நம்ம பார்த்து வருகிறோம். இதன் காரணமாக இந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை உருவாகி வருகிறது. தற்பொழுது போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விடியா திமுக ஆட்சியில் தங்கள் கோரிக்கைகளை மனுவாக கூட வழங்கக்கூடாது என மனுவை வழங்க வரும் ஊழியர்களை வழியிலேயே கைது செய்து மண்டபத்தில் அடைத்து இருப்பது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது. சுரேஷ், தகவல்களுக்கு நன்றி டெல்லி பாபு.